ஃபேஸ் மாஸ் திறக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க ஜெயக்குமாருக்கு ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எச்சரிக்கையோடு சொல்லியிருக்காரு. ஓபிஎஸ் சசிகலா பார்த்தீங்கன்னா குறித்து பேட்டி கொடுக்காதீங்க, இனி இணைக்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாதீங்க, திமுக அட்டாக் பண்ணி பேசுங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமாருக்கு ஒரு அட்வைஸ் பண்ணதான் சொல்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா திமுக அட்டாக் பண்ணி பேச ஆரம்பிச்சா திமுக பார்த்தீங்கன்னா கூட்டிலேருந்து உடஞ்சு எங்கள் பக்கம் வருவாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அது விடுதலை சிறுத்தை கட்சி காங்கிரஸ்லாம் எங்கள் பக்கம் வருவாங்கன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காரு. பட் இது இந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல. ஆனால் அதிமுக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் 2026 தோல்வி அடைகிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒன்றில்லாத அதிமுக எல்லாருமே ஓர் அணியில் இணைஞ்சால் அது மிகப்பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும். பாஜக, பாமக, தேமுதிக இவங்களோட கூட்டணி வச்சா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்ம் பண்ணி ஆளுங்கட்சியாக வர முடியும். பட் இத்தனை கூட்டணி கட்சிகளை பார்த்தீங்கன்னா மேய்க்கிறன்றது சாதாரண விஷயம் கிடையாது. யாருமே யாரோட கட்டுப்பாட்டுக்கும் வராத ஒரு சூழ்நிலை தான் உருவாயிருக்கு. இப்போ அதிமுக பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சியாக வர முடியுமா கேட்டிங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு டீல் போடுறதுக்கான வாய்ப்பு அதிகன்றாங்க. அதாவது பாஜகவும் அதிமுகவும். ஸோ எல்லாருமே சரிசமாக ஒரு சீட்டு பங்கை பிரிச்சுக்கிட்டு எல்லாருமே கூட்டணியில் இருப்பாங்க. இப்போ அதிமுக அதிக சீட்டு வாங்கினா அதிமுகவில் முதலமைச்சர் வேட்பாளர், இப்போ பாஜக பார்த்தீங்கன்னா அதிக சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னா பாஜகலேருந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள டீல் போட போகிறதா தகவல் இருக்குது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.